ஓம் மணி பத்மேகம் இந்த வார்த்தைய டிபெட் பக்கம் நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பா பார்த்திருக்கலாம். அழகா அங்க மணிகள் எல்லாம் இந்த ஓம் மணி பத்மேகம்னு எழுதியிருப்பாங்க. அப்புறம் அந்த உருண்டையா உருளைகள் மாதிரி இருக்கும், அதுல எல்லாம் அப்படியே ஓம் மணி பத்மேகம்னு எழுதியிருக்கோம். அது அப்படியே நம்ம அப்படியே அமைதியா அதை உருட்டிட்டே போகலாம். இன்னும் அங்க இருக்கிற அந்த புத்த பிக்ஷுகள் நம்மளை ரொம்ப கவருவாங்க. அவங்க உடுத்திருக்கக்கூடிய உடையாக இருக்கட்டும், அவங்க நடந்து போற அழகா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அமைதியா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்ன அமைதியா உணர்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்னமோ நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பும், அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி அந்த பழமையான விஷயங்கள் என்னென்னங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் நமக்கு இருக்கும். அது குறிப்பா அங்க இருக்கிற அந்த தாராதேவியை பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரியே நமக்கு இருக்கும். அந்த சிலைகள், அங்க தாராதேவியோட சிலைகள் அங்க பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற ஒரு புத்தகம் திபெத்தை களமாக வைத்த ஒரு புத்தகம். திபெத் அப்படிங்கிறது ஒரு பழமையான நகரம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள பழமையான ஆன்மீக நிறைய தேடல்கள் வேரூன்றி இருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் சொல்றாரு. இந்த புத்தகம் தங்க புத்தகம், ஜெயமோகன் ஐயாவுடைய புக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி ரீசண்டா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா. அப்போ என்ன புக் இப்போ நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டபோது நான் இம்மீடியட்டா அவளுக்கு மெசேஜ் பண்ணது ஐம் ரீசன்ட்லி அப்சஸ்ட் அண்ட் அடிக்டட் வித் திஸ் புக் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்புறம் கான்வர்சேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அப்சஸ்ட் அண்ட் அடிக்டட்னு போட்டேன் அப்படின்னு. ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ பிரஷ் பண்ணி ஸ்லோகம் படிக்கிற மாதிரி எந்திரிச்ச உடனே இதுல இருக்க 6 கதைகள்ல ஒரு கதைய தொடர்ச்சியா காலைல எந்திரிச்ச உடனே படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிறது அந்த ஞான பாதைக்கான வழி காமிக்கிற மாதிரி இதுல இருக்க கதைகள் உண்மையிலேயே நமக்கு நிறைய தெளிவை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கு குறிப்பா குறியீடுகளை கொண்ட புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே குறியீடுகள் வாயிலாக தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நம் உள்ளார்ந்த அர்த்தங்களை தேடி போகும்போதுதான் அதோட அர்த்தமே நமக்கு என்ன அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லைங்கிறத புரிய வச்சு அதை கடந்து எது பூரணமானது அப்படிங்கிறத நமக்கு நிறைவாய் சொல்லி முடிக்கும்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த தங்க புத்தகம். படிக்க படிக்க அது விரிவடைந்துட்டே போகக்கூடிய புத்தகம். அந்த தங்க புத்தகம் பார்க்க எல்லாரும் ரீச்சபிளா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அதை பத்தி விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பல சொல்லியும் சொல்லாமலும் விடுபட்ட பல விஷயங்களை அதை திறந்து காமிச்சு நமக்கு ஞானத்தை கொடுக்கறது தான் அந்த ஓம் மணி பத்மேகம் சொல்லக்கூடிய இந்த தங்க புத்தகம்னு நான் சொல்லுவேன்.